ஈபிகோ 300 என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. Hello, hi guys, welcome to NWTN Reaction Channel. So, டான் எஸ், இந்த கண்டென்ட் என்னடா இதுக்கு வருது, என்னடா அப்படி புதுசா இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்க எல்லாம் யோசிப்பீங்களா இருக்கும். தமிழ்ல பார்த்துட்டு வந்து யோசிப்பீங்களா இருக்கும், என்னடா இந்த கண்டென்ட் வந்து அப்படி வருது அப்படின்னு. இந்த கண்டென்ட் வந்து இந்த சேனலுக்கு வாரத்துக்கான ஒரு ரீசன் வந்து அங்க ஒரு பர்சன் இருக்காரு, மக்கள் செல்வன், அதனால வருது. நீங்க தமிழ்ல பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க எல்லாருக்கும். எஸ், ஆளும் புதுசு ஆட்டமும் புதுசு அப்படின்ற மாதிரிக்கு வந்து பிக் பாஸ் வந்து நம்மட சீசன் 8 வந்து களம் இறங்கியாச்சு. ப்ரீவியஸ் சீசனை பத்தி ஃபாலோ பண்ண அப்படின்னு சொன்னா வந்து எஸ், அதுல வந்து நிறைய பிரச்சனைகள் பல, நிறைய சம்பவங்கள் பல, நிறைய அடிதடி பல, அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்றது, அதை தீர்க்கத்துக்கான கிளாரிபிகேஷன்கள் பல அப்படின்ற மாதிரிக்கு போயிட்டு கடைசியில வந்து ஜனங்கள் மத்தியிலான வந்து ஒரு பெரிய ஒரு பெரிய என்னது வாரே நடந்துருச்சு. எக்ஸ்ட்ரா பார்த்தா வந்து கழுவி ஊத்திட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். பயசா இருக்காங்க, இந்த மனுஷன் இப்படி பண்றாங்க, அவர் என்னடா இப்படி பண்றாங்க, அவங்க என்னடா இப்படி பேசுறாரு, இவங்க என்னடா இப்படி பேசுறாங்க அப்படின்ற மாதிரிக்கு வந்து ஏதாச்சும் பண்ணனா நான் பாட்டு ஓரமா அப்பா பிச்சைக்கார மாதிரி உட்காந்துருக்கான் பாருங்க மேடம்ன்ற மாதிரி உட்காந்துருக்கேன். என்னென்னமோ பண்ணி எப்படியோ மாட்டி விடுறீங்க, பிரச்சனை இல்ல. நிறைய இவங்களுக்கு பயசாகிட்டாங்க, அவங்க இவங்களுக்கு வந்து பயசாகிட்டாங்க, குரூப்பிசம், அதுக்கப்புறம் வேற என்னென்ன இருக்குதோ அப்படின்ற மாதிரிக்கு நிறைய விஷயம் போயிட்டு அடிச்சு சாம்பாராக்கி கடைசியில போன சீசன் ஏன்டா இருந்துச்சு அப்படின்றதுக்கு மாதிரிக்கே வந்து கொண்டாந்து நிப்பாட்டாங்க. ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மா எல்லாம் நோண்ட கூடாது ப்ரோ. இனிமேல பிக் பாஸ் பார்க்கவே கூடாதுடா, பிக் பாஸ் இனி பார்க்க கூடாது, இவங்க வச்சதான் சட்டமா, இவங்க உள்ளுக்கு என்னமோ பண்றாங்கடா அப்படின்ற மாதிரிக்க நிறைய ஃபைட்ல இருந்து என்னென்னமோ போயிட்டு அப்படியே வந்து மசாலா தூவி விட்டு என்னென்னமோ வந்து ஃபங்கஸ் பண்ணி விட்டாங்க. அத நான் வந்து உங்கள்கிட்ட வெளிப்படையா தான் பேசுறேன். உங்களுக்கு அந்த ஃபீல் இருந்தா ஆமான்னு சொல்லுங்க, இல்லன்னா இல்லன்னு சொல்லுங்க. ஆமா, ஓகே. அதுக்கப்புறம் வந்து என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா வந்து ஒரு மாதிரிக்கே வந்து சீசன் வந்து 7 போயிருச்சு, அப்படியே தடுமாறி அப்படியெல்லாம் போயிருச்சு. அண்ட் சீசன் 8 வந்து நம்ம வந்து எதிர்பார்த்துக்கு இருந்தோம் வந்து ஹாஸ்ட் இன்னொருத்தர் வருவாரா இருக்கும் அப்படின்ற மாதிரிக்கே வந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம். நான் வந்து எஸ்டிஆர் வந்திருக்காரு, அப்படியே அவர் தான் இருக்கும் அப்படின்ற நேரம் வந்து சடனா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ஒண்ணு வருது, இந்த பர்சன் வராங்க அப்படின்னு. எனக்கு இவர் ஏண்டா அப்படின்ற மாதிரிக்க வந்து அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் அவர் வந்து வந்தா இப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரிக்கு வந்து இன்னொரு தாட் வந்து எனக்கு வந்து ஆகிடுச்சு. இவர் வந்து இருந்தா இப்படி இருக்கும், இப்படி இல்லைன்னா இல்லாட்டி அப்படின்னு, அவர் வந்து இதாகனா இப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரிக்க, அவர் இல்ல வேற யாராச்சும் வந்தா இப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரிக்க. அப்படி பார்க்கும்போது எஸ், இவருக்கு என்னது ஆடும் புதுசு ஆட்டமும் புதுசு அப்படின்ற மாதிரிக்க வந்து நியூ வந்து இவரு என்ன பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி செம்மொரு எக்ஸைட்மெண்டா வந்திருக்காரு. எஸ், நம்மட மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி என்ட்ரிங் டு த ஹாஸ்ட் as a host in a Big Boss season 8. So இதுல வந்து contest participation, அதை யாருமே நான் பத்தி பேச மாட்டேன். ஃபர்ஸ்ட் அதுவும் அங்க ஒரு வீடியோ வந்திருக்குது, அதை மட்டும் தான் நான் வந்து பேச போறேன் என்ன மாதிரிக்கு அப்படின்ற மாதிரிக்கு. எஸ், விஜய் சேதுபதி மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி, மக்கள் செல்வன் விஜய் சேது அப்படின்ற நேரம் அவர் வந்து எவ்வளவு மூவிஸ்னாலும் என்னன்னாலும் வந்து அவரோட ஹம்பிள் அந்த இதெல்லாம் இருக்கும். அண்ட் வந்து இந்த வீடியோ வந்து நான் ஒரு சின்ன ஒரு கிளிப் பார்த்தேன். அந்த கிளிப்லயே வந்து ஒரு கலாய்க்கிற மாதிரியே கொண்டு போயிட்டு நீங்க இதெல்லாம் அங்க சரி வர, இங்க சரி அங்க சரி வராது அப்படின்ற மாதிரிக்கெல்லாம் கொண்டு போயிருக்காங்க. எஸ், இது சச் ஹம்பிள் காய், பட் வந்து இங்க இருக்கலாம் ஆனா அங்க நேவர் அப்படின்ற மாதிரிக்கே வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. எஸ், அந்த வீடியோ ஒன்று போட்டிருக்காங்க நம்ம விஜய் டிவியில. அந்த வீடியோ போயிட்டு பார்த்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம போயிட்டு கதைப்போம் என்ன மாதிரி இருக்க போகுது அப்படின்ற மாதிரிக்கே வந்து
ஃபர்ஸ்ட் அந்த வீடியோ போய் பார்த்துட்டு வருவோம். என்னம்மா கொடுத்துருக்கீங்க, என்னென்னம்மா வந்து மேல வந்து மிக்சர் மசாலா தூவி இருக்காங்க அப்படின்னு இருக்க மாதிரிக்க. சரி, என்ன கண்டென்ட் கொடுத்துருப்பாங்க, அங்க நிறைய விஷயங்கள் அந்த அவங்களே போட்டிருப்பாங்க. போயிட்டு பாப்பா என்னம்மா இருக்குது, என்னம்மா கொண்டாந்துருக்காங்க சொல்லி லெட்ஸ் அங்க இல்ல இங்க. रुको जरा 3, 2, 1. சூப்பர் சார், பர்ஃபெக்ட்டா ரெடி ஆயிட்டீங்க. ஐ டபுள் மீனிங்கா. உண்மையிலேயே ரெடி ஆகணும்னா கார்வலம் போனா போதாது, ஊர்வலம் போகணும். ஏய் இத பாத்தது இந்த குரூப்பிசம் பண்றவங்க டாமினேட் பண்றவங்களெல்லாம் சும்மா ஓட விடணும். சொல்லுடா சொல்லு. என்ன தம்பி பாக்குறீங்க? காய்கறில நல்லது எது கெட்டது எதுன்னு பார்த்தாலே தெரியும். ஆனா மனுஷங்கள்ல சொல்லுங்கடா டேய், செய்யுங்கடா. இந்த மாதிரி என்ன இது கொடுக்க போறீங்க இந்த ரெட் கார்டை? ப்ரோ இந்த இலகன மனசுலாம் 12 பில் ஓகே. 12 பில் ஓகே, பி பில் வேணாம். தம்பி ஆளுக்கு ஒரு நியாயம் பேசுவாங்க. வாழைக்காய் பஜ்ஜி மாதிரி வள வளன்னு இருக்காம செஞ்சிருங்க. சும்மா சுருக்குன்னு கேட்கணும். என்னடா பம்முற, உங்ககிட்ட சொல்றது கருத்து ஏதாவது இருக்கா? அதேதான் சார், வீக்கெண்ட்ல தான் சார் நல்ல மாதிரி பம்புவாங்க, வீக் டேஸ்ல எகிருவாங்க. உஷாரா இருங்க போடே சரி போடே தெரி இதுதான். மேடையில ஏறணும்னா முதல்ல களத்துல இறங்கணும். நம்ம இலக்கு என்னன்னு தெரிஞ்சுக்கணும், அதுக்காக கடினமா உழைக்கணும். உங்க விருப்பமான ஷோ என்ன நெருக்கமா கொண்டு வரேன். பிக் பாஸ் சீரியஸா பேசுறாரு. புதுசு, ஆட்டமும் புதுசு. ஏய் சம்திங் கள்ளத்தனம். கைஸ், ஸோ வந்து நம்ம வந்து ப்ரோமோ பார்த்துட்டு வந்தாச்சு. பார்த்துருப்பீங்க, ஹோப் நீங்க எல்லாரும் பார்த்துருப்பீங்களா இருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க நீங்க எப்படி இருந்துச்சு, என்ன தாட் அப்படின்ற மாதிரிக்க. சீசன் 7ல வந்து என்னென்ன விஷயங்கள் வந்து நடந்துச்சோ, யாரு சின்ன விஜய் டிவி நல்லா பார்த்துருக்காங்க எல்லாத்தையும் நல்லா அனலைஸ் பண்ணிட்டு இந்த சீசன்ல வந்து கொஞ்சமாச்சு மாத்துவாண்டா அப்படின்ற மாதிரிக்கு வந்து அவங்கள கலாய்ச்சிக்கிற மாதிரிக்கு வந்து சில விஷயங்கள் போட்டிருக்காங்க. எப்படி எப்படின்னு சொன்னா வந்து இந்த குரூப்பிசம் வந்து நடக்குது, இதை பாருங்கடா டே அப்படின்ற மாதிரிக்கே வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுக்கெல்லாம் நீ சப்போர்ட் பண்றதுனால தாண்டா இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரிக்கே. அப்புறம் அந்த கார்டு இருக்கு தெரியுமா, அந்த கார்டை எதுக்கு கொடுக்கணும்னு ஒரு இது இருக்குது. அந்த கார்டு அப்ப மட்டும்தான் அந்த கார்டை தூக்கணும், சும்மாலாம் தூக்கக்கூடாது அப்படின்ற மாதிரிக்கு வந்து அந்த இது. அதுக்கப்புறம் வந்து இந்த பாவம் புண்ணிய மாதிரி ஓகே பாவம் அப்படின்ற மாதிரிக்கெல்லாம் பார்க்காதீங்க அப்படின்ற மாதிரிக்க வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிட்டு இந்த சாட்டர்டே அண்ட் சண்டே இந்த 2 நாளும் நடக்கிற விஷயங்கள் தான் அந்த 2 இருந்துச்சு. ஒரு விஷயத்த சொல்லணும்னா வந்து நச்சுன்னு அடிச்ச மாதிரி சொல்லிடுங்க, ஓப்பன் அப்பா வந்து இதுதாண்டா அப்படின்ற மாதிரிக்கே. நெக்ஸ்ட் வந்து அந்த வீக் டேஸ்ல நடக்கிற எல்லா விஷயம்னாலும் பட் வீக்ல நடக்கிறது வந்து டிஃபரெண்ட். அன்னைக்கு வந்து எல்லாம் பவ்யமா சாந்தமா அமைதியா ஒன்றும் செய்யாத மாதிரி உட்காந்துருப்பாங்க, அதை மட்டும் நம்பிடாதீங்க அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. எஸ், இதுக்கு முன்னுக்கு ஆண்டவர் வந்து பிக் பாஸ் வந்து எடுத்துட்டு போயிட்டு இருந்தாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து தென் வந்து இப்போ வந்து நம்மளோட விஜய் சேதுபதி அண்ணா வந்து எடுத்துட்டு போறாரு. மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அண்ணா, நான் என்னடா வந்து இப்படி போயிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவர் வந்து அது வந்து ப்ரோமோ செம்மையா இருந்துச்சு. டே சொல்லுங்கடா டே அப்படின்ற மாதிரிக்க. இந்த உனக்கு எது இருக்குதா சொல்றதுக்கு, போற இடமெல்லாம் வந்து அந்த சொல்ற மாதிரிக்கே போற இடம்லாம் இப்ப பிக் பாஸ்ல வந்து நீங்க பார்ட்டிசிபேட்டோ இல்லாட்டி நீங்க ஹோஸ்ட் பண்ண போறீங்க அப்படின்னு சொன்னா வந்து அதெல்லாம் நடக்க போகுதுடா, இதை பாருடா இது பாரு அப்படின்ற எங்கட ஒரு அவரோட ஒப்பீனியன் இல்லாம அவங்களோட ஒப்பீனியன் கொண்டாந்து வந்து செய்வாங்க தெரியுமா அப்படின்ற மாதிரிக்க வந்து ஆனா இந்த ஒப்பீனியன் எடுத்துக்குங்க அப்படின்ற மாதிரிக்க வந்து சொல்ல வந்துருமா, அந்த மாதிரிக்க வந்து கொண்டாந்து கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இவரு வந்து எத்தனை பேருடா உனக்கு கடைசியில உனக்கு இருக்காளா அப்படின்ற மாதிரிக்க வந்து எல்லாரும் சொல்லுங்கடா அப்படின்ற மாதிரிக்கே போயிட்டு இருந்தாரு. பட் வந்து
இவர் விஜய் டிவி வந்து எப்படின்னா பிக் பாஸ் ஷோஸை வந்து நீங்க வந்து பார்த்துட்டு வந்திருப்பாரு, இருக்கும் கட்டாயம் பார்த்துருப்பாரு. ஃபர்ஸ்ட் எப்படின்னா என்ன மாதிரி வந்து இதை வந்து ஹெல்ப் பண்ணணும், இந்த மாதிரி கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி எல்லா விஷயம் தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் சில விஷயங்கள் அங்க நடக்கும். அதுக்கும் வந்து இங்கிட்ட இப்படி இல்லாம வந்து நச்சிட்டு சொல்லுங்க யார் அப்படின்ற மாதிரிக்கு வந்து சில விஷயங்கள் வந்து அங்க சொல்லியிருந்தாங்க. நானும் இவர் வந்து என்னமா கொண்டு போயிருக்காரு, கடைசியில வந்து ஆட்டமும் புலிச்சு ஆளும் புதுசுன்னா மூஞ்சில சீரியஸான மாதிரி அப்படி வந்து பேசிட்டு கடைசியில வில்லத்தனமா சிரிச்சாரு பாருங்க. சம்பவம் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த சீசன் 8 வந்து என்னம்மா நடக்க போகுது, என்னம்மா வந்து பங்கமா ஸ்டார்ட் ஆக போகுது, என்னென்னமா கொண்டாட போறாங்க, என்னன்னா வந்து இவங்க வந்து இந்த சீசன்ல வந்து நிறைய வந்து கேம்ஸ் இருக்கும், நிறைய சேலஞ்சஸ் இருக்கும், நிறைய ஃபைட் இருக்கும், திரும்ப குரூப்பிசம் இருக்கும், சம்டைம்ஸ் இருக்கலாம், இருக்காம போகலாம். இப்படியும் வந்து எந்த சீசன்ல பார்த்தாலும் 2 குரூப் இருக்கும், அடிச்சுக்கும். அது இல்லைன்னு சொன்னா பிக் பாஸ் இல்ல அப்படின்ற மாதிரி தான் நிறைய விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். பாப்போம் என்ன மாதிரி போகிறது இந்த பிக் பாஸை கொண்டு போறவரு அப்படின்ற மாதிரி. ஹோப் வேற லெவல்ல வந்து புதுசா போகுது அப்படின்ற மாதிரி ஒரு ஃப்ரெஷ்ஷா வந்து எடுத்துட்டு போறாரு அப்படின்ற மாதிரிக்கு வந்து அந்த ஒரு நம்பிக்கை இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். வேற லெவல்ல வந்து இந்த முறை இது இருக்கும். சீசன் 8 வந்து விஜய் சேதுபதி வந்து வேற லெவல்ல கொண்டு போவாரு, அந்த ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ அந்த வில்லத்தனமான சிரிப்புக்கு பின்னிக்கு ஒரு வில்லத்தனம் இருக்கிறது, அது உங்களுக்கு தெரியலையா அப்படின்ற மாதிரிக்க வந்து பிக் பாஸ் போயிட்டு இருக்க நேரம் தெரியுமா இருக்கும் எங்களுக்கு. ஸோ வேற லெவல்ல வந்து ப்ரோமா இருக்குது. ஸோ திஸ் இஸ் இட். ஸோ இன்னைக்கு வீடியோ வந்து ப்ரோமா பார்த்துருப்பீங்களுக்கு. உங்களோட ஒப்பீனியன் என்னது? இந்த பிக் பாஸ் சீசன் 8 வந்து நம்மளோட விஜய் சேதுபதி வந்து ஃபர்ஸ்டா இருக்காரு. நீங்க யாரு வருவான்னு சொல்லி எதிர்பார்த்திருந்தீங்க அப்படின்னு சொல்லி மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் வந்து விஜய் சேதுபதி அண்ணா வந்து என்னம்மா எடுத்துட்டு போறாரு, உங்களோட ஒப்பீனியன் என்ன சொல்லி மறக்காம கீழே ஷேர் பண்ணுங்க. என்னென்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானை தட்டி விட்டு ஆல்ல போட்டு வைங்க. அப்பதான் நான் போட்டுற எல்லா வீடியோஸ் வந்து இருக்கும். ஸோ உங்களுக்கும் வந்து நானும் பிக் பாஸ் சம்பந்தமான ஒரு வீடியோ வேணாம், அது உங்களுக்கு வந்து வேணும்னா அப்படின்னு சொன்னா வந்து கமெண்ட் பண்ணுங்க. எதுக்கு இதெல்லாம் நான் வேணும்னா வந்து டாக் வித் NWTன்னு சரி ஒரு இன்னொரு சேனல் ஸ்டார்ட் பண்ணி அது சம்பந்தமானது வந்து நான் வந்து அதுல போடுறேன். ஆனா இதுல வராது சரியா. அதுல நான் வந்து தனியா நான் ஸ்டார்ட் பண்ணி மசாலா தூவியெல்லாம் போட வரும். ஸோ அதுக்கு வந்து இந்த கடை சரி வராது, அந்த கடை தான் சரி அப்படின்னு சொல்லி அதுக்கு பார்த்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க, அதிலே மச்சும் செய்யலாம். ஸோ இதுதான் வந்து திஸ் இஸ் வீடியோஸ். உங்களுக்கு எப்படி இருந்துச்சு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அந்த எந்த வீடியோ இப்போ ரியாக்ட் பண்ணது எப்படி இருந்துச்சு சொல்லுங்க, அதே கீழே கமெண்ட் பண்ணுங்க. இது இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து நான் ரியாக்ட் பண்ண ஆசைப்பட்டுச்சுன்னா மறக்காம கீழே கமெண்ட் இன்னொரு பங்கமான ஒரு வீடியோ சொல்லுங்க. டாடா பாய், see you. பாத்தீங்களா?